அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 6/1/2025 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வள்ளிமலை முருகப்பெருமான் அருளால் திருமணத்தடை நீங்கட்டும், நல்லபடியாக கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வள்ளிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று மாலை 6:56 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி ஆரம்பமாகின்றது. வளர்பிறை அஷ்டமி விரத நாள். பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று இரவு 7:53 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:31 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இன்று சுப காரியங்கள் செய்யலாம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். கலை நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். கர்நாடக இசைக்கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக உள்ளது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு, பங்குதாரர்கள், பிஸ்னஸ் பார்ட்னருடன் இந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணையின் வழியிலே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சமூகத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயரும். விஐபிக்களின் தொடர்பால் நன்மைகள் நடக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவியை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணியில் கவனம் தேவை. ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளுக்கு சில வீண் பிரச்சனைகள் வந்து போகும். சிலருக்கு திடீர் பயணம் உண்டு, வீண் அலைச்சலும் உண்டு. கடன் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு சில தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள்.
பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே இருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும், மருத்துவ செலவு குறையும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் கிடைக்கும். டெய்லரிங் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நல்ல முன்னேற்றம் உடல்நிலையில் ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ வியாபாரிகள் தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்ம ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையிலே கவனம் தேவை. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட அல்லது நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அரிசி கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். தந்தை வழி உறவுடன் இருந்த பிரச்சனை குறையும். அதே மாதிரி வீடு, இடம், நிலம், மனை, காணி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்கள், மீடியா கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாமரைப்பூ அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னி ராசி அன்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியிலே ஆர்வம் ஏற்படும். பிபிஏ, எம்பிஏ போன்ற மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சொந்தமாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. உங்கள் ஜாதகத்திலே வாகன யோகம் உண்டா என்பதை பார்ப்பதற்கு அனுகூலமான தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நடக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும்.
வீட்டிலே சில மாற்றங்கள் பண்ணுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு அல்லது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளோரோ ரூமோ போடுவதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சாப்பாட்டு அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி வருவதற்கு வாய்ப்புள்ளது. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறு, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சிலருக்கு வந்து சேரும். பயணங்களின் பொழுது நல்ல செய்திகள் கிடைக்க, மற்றவர்களுடன் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டெய்லரிங் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இலக்கியவாதிகளாக இருப்பவர்கள், சினிமாவிலே பாடலாசிரியராக, கதாசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த வேலை சிலருக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலே பெட்ரோலியம், கெமிக்கல் போன்ற துறைகளிலே பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளையன்ஸ் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. பிருத்திங்கிராதேவி நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகரம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் சரியாக உள்ள நாள். வரவு வர செலவும் அதுக்கு தேடி வரும். தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணணும். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கும்பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. அது ஃபோனாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், இல்லை சாதாரணமாக ஒரு சார்ஜராக கூட இருக்கலாம். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். சிலருக்கு உங்களுடைய பணியை பாராட்டி விருதுகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சொந்தமாக சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை, மினி மார்ட் போன்றவற்றை நடத்துபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். சில பொருளை வைத்து விட்டு தேடி அலைவீர்கள். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலும் கவனம் தேவை. எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்குது, சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பர்சனல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து கிடைக்கும். சிமெண்ட், மணல் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஃபோன் ஆக்சசரிஸ் விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு சில தொல்லைகள், பிரச்சனைகள் வரும். சிலருக்கு வீண் பழி வந்து சேரும். திடீர் இடமாற்றம் கூட வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனம் ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடன் விஷயத்தில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். கலைஞர்கள், குறிப்பாக தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனராக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்க இலங்கை கதிர்காமம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.